तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் கிரகநிலையை பற்றி நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி புதன் கிரகங்களோடு சூரியன் சேர உள்ளது. அதோடு சூரியன் பிரகாசத்தால் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்றதுனால உருவாகும் யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலனை தரக்கூடியதாக அமையலாம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்தி கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே, மாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். கூட்டாக இருந்தவங்க தனித்து இயங்க முற்படுவாங்க. கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் அவற்றை செயல்படுத்த இயலாது. செவ்வாய் வகர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். சூரியன் சனி சேர்க்கை அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாகியஸ்தான அதிபதியாக விளங்குகிறவர் சூரியன். இவை ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கையில் பொருளும் வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் சேரும். செவ்வாய் வகர நிவர்த்தி. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வகர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி வகர நிவர்த்தி ஆவதால் புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்க பிரதான கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க. பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைத்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தரும். வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றியாகும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி இணைவர். உடல் நலம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அடுத்தது குரு சுக்கிர பரிவர்த்தனை அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு, 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முயற்சி அதிகமாக இருந்தாலும் காரியங்கள் முடிவடைவதில் தாமதம் ஏற்படலாம். வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும்.
வந்த வரன்கள் கை நழுவி போகும். இந்த நேரத்தில் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது. குரு மற்றும் சுக்கிரன் வழிபாடுகளை முறையாக செஞ்சோம்னா குழப்பங்கள் அனைத்தும் விலகுமுங்க. அடுத்தது மீனம் மற்றும் புதன் சஞ்சாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். கல்யாண கனவுகள் நனவாக போகுதுங்க. வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனை அகலோ. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும். தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் அறகுறையாக நின்றிருந்தால் அது இப்பொழுது முழுமையடையும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு சந்தோஷத்தை வழங்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்களை கைகூடி வரும். மாணவ மணிகளுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். பண தேவை பூர்த்தியாகும். இந்த மாதம் வடக்கு நோக்கியே அம்மனை வழிபடுவது நல்லது. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 13, 14, 18, 19, 26, 27, மார்ச் 2, 3, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட்டு.